தமிழ் சேனல்ஸில் அடுத்த அப்கமிங் ப்ரீமியர் மூவிஸ் என்னென்ன மூவிஸ்ன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சன் டிவியில் பார்த்துடலாம். சன் டிவியில் மூவிஸ் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதில் நம்ம அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படத்தோட ரைட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை ஏப்ரல் 14 அன்றைக்கி ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம ஜெய்யோட பேபி அண்ட் பேபி இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் ரெண்டுமே நம்ம சன் நெட்வொர்க் தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ஜீவான் அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த அகத்தியா இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் அண்டு டிஜிட்டல் ரைட்ஸ் ரெண்டுமே நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தையும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். சன் டிவியை பொறுத்தளவுக்கு இந்த 3 திரைப்படங்களோட ரைட்ஸ் மட்டும்தான் அப்கமிங்கில் வச்சுருக்காங்க. வேறு எந்த திரைப்படங்கள் ரைட்ஸ் இப்போ வரைக்கும் சன் டிவி வாங்கவே இல்லை. அடுத்து நம்ம ஜீ தமிழில் போகலாம். ஜீ தமிழில் நிறைய திரைப்படங்கள் அப்கமிங் ப்ரீமியர் மூவிஸாக வச்சுருக்காங்க. அடுத்து என்னென்ன திரைப்படங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். பரத் நடிப்பில் வெளிவந்த இப்படிக்கு காதல் இந்த திரைப்படம் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு ப்ரீமியர் பண்ணுறாங்க நம்ம ஜீ தமிழில். நம்ம விஷால் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மதகத ராஜா. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை இப்போ நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ஜீ தமிழ் வாங்கியிருந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை. அடுத்த திரைப்படம் கேம் சேஞ்சர். இந்த திரைப்படத்தில் ராம் சரண் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை ஏப்ரல் மந்த் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம நானியன் எஸ்ஜே சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சூர்யா சாட்டர்டே. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸையும் நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் ஒளிபரப்பு செஞ்சுருவாங்க. அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கிங்கிஸ்டன். இந்த திரைப்படத்தை நம்ம ஜி ஸ்டுடியோ அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேர் சேர்ந்து தான் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம நாக சைத்தன்யா சாய் பல்லவி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தண்டேல். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை ஏப்ரல் அண்ட் மே மந்தில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க நம்ம ஜீ தமிழில். அடுத்த திரைப்படம் சப்தம். இந்த திரைப்படத்தில் ஆதி, லட்சுமி மேனன், சாய் பல்லவி, லைலா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை நம்ம ஜீ தமிழில் சண்டே ப்ரீமியராக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம சுதீப் அண்ட் வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மெக்ஸ். இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டரான மூவி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தையும் நம்ம ஜீ தமிழில் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். திரிஷா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஐடென்டி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஒரு மலையாள மூவி. இந்த திரைப்படத்தையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் சண்டே ப்ரீமியராக எதிர்பார்க்கலாம். சமுத்திரக்கனி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் திருமாணிக்கம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தையும் நம்ம சண்டே ப்ரீமியராக நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில். வெங்கடேஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சங்கராந்திக்கு வாரம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம விஜய் டிவி பார்க்கும் போல் விஜய் டிவிலே நிறைய திரைப்படங்களோட ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க. மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பரோஸ் 3D. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சொர்க்கவாசல். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவி வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தையும் நம்ம விஜய் டிவியில் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் தான் டிராகன். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நம்ம விஜய் டிவி தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே மந்த் நம்ம விஜய் டிவியில் ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் புஷ்பா 2. இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டரான மூவி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவி வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். ஜீவா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பிளாக். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம விஜய் டிவி தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை நம்ம விஜய் டிவியில் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே ப்ரீமியர் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கலர்ஸ் தமிழில் இல்லாட்டி விஜய் சூப்பரில் கூடிய சீக்கிரத்தில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வணங்கான். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்களாமா. இந்த திரைப்படத்தையும் நம்ம விஜய் டிவியில் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் சார். இந்த திரைப்படத்தை நம்ம விமல் தான் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தை நம்ம வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸையும் நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்களாமா. இந்த திரைப்படத்தையும் நம்ம விஜய் டிவியில் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மந்த் இல்லாட்டி மே மந்த்துக்குள்ளே இந்த திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ணிடுவாங்க நம்ம விஜய் டிவியில். அடுத்து நம்ம கலைஞர் டிவி பார்க்க போகலாம். கலைஞர் டிவியில் என்னென்ன திரைப்படங்கள் ப்ரீமியர் பண்ண வச்சுருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் காதலிக்கு நேரமில்லை. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம கலைஞர் டிவி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை மே 1க்கு நம்ம கலைஞர் டிவியில் எதிர்பார்க்கலாம்.
அடுத்த திரைப்படம் குடும்பஸ்தன். இந்த திரைப்படத்தை நம்ம மணிகண்டன் தான் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம கலைஞர் டிவி வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம கலைஞர் டிவியில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அடுத்த திரைப்படம் விடுதலை பார்ட் 2. இந்த திரைப்படத்தில் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் சூரி நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம கலைஞர் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு இப்போ ரீசெண்டாக கலைஞர் டிவி தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை நம்ம கூடிய சீக்கிரத்தில் கலைஞர் டிவியில் எதிர்பார்க்கலாம்.